ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷேகா ரீசெண்டாக ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது இவங்க இப்படிலாம் சொல்லும்போது நான் கண்டிக்கவே மாட்டேன் அப்படின்ற விஷயத்த மென்ச்சிருப்பாங்க. அதாவது குறிப்பாக தனிஷ்கா பற்றி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன விஷயத்தை தான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ரீசெண்டாக ஜீ தமிழில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5. இதில் டைட்டில் வின்னராக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே டிசர்வ் பண்ணுற விஷயத்த தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாக இன்டர்வியூ நிறையா கொடுத்துட்டு வந்திருக்காங்க, ரெண்டு பேருமே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அபிஷேகாவுடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்கள். ஒரு சில சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சோஷியல் மீடியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தான்விக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகாவுக்கு போயிடுச்சு. ஸோ உண்மையாகவே லாஸ்ட் மினிட் வந்து மாற்றிட்டாங்க தான்விக்கு பதிலாக அபிஷேகாவை அப்படின்னு இந்த மாதிரி மீம்ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்டர்வியூ வந்து கேட்டிருப்பாங்க அபிஷேகா கிட்ட. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக போக இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணுன்ற விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நினைப்பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அப்படி அந்த மாதிரி வீடியோ வந்துட்டாலும் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கவே மாட்டேன், தள்ளிட்டு போயிடுவான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஏஜுக்கு இந்த ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூராகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான். ஸோ நம்மளுடைய நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் தப்பு பண்ணாத விஷயத்தில் அதை பற்றி நம்ம யோசிக்காமல் அடுத்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி போகிறது தான் கரெக்டான விஷயத்தை தான் நானுமே இங்கே சொல்வேன். ஸோ இந்த ஒரு பதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து சொன்னது ரொம்பவே மெச்சூராகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு அப்படின்றத தாராளமாக சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.